ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ஸ் பிளேஸ் கோவை. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர்பேக் ஹார்ஸு. இந்த ஹார்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணணுமோ இல்லை ஹேண்டில் பண்ணணும்னால இல்லை இதுக்கு ஒரு ட்ரைனிங் பண்ணணும்னா நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் பேர் தான் ஹால்டர். ஹால்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோப் ஹால்டர். இது இல்லாமல் என்னென்ன ஹால்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோத்தின் ஹால்டர் இருக்குது, லெதர் ஹால்டர் இருக்குது, நைலான் ஹால்டர் இருக்குது. ஒவ்வொரு ஹால்டரும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ நம்ம ரோப் ஹால்டரில் இப்போ நீங்கள் ரோப் ஹால்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹார்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஒரு கிரீன் ஹார்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ரோப் ஹால்டர் தான் தேவைப்படும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட்ஸ் இருக்குது. இந்த நாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக செயல்படும். இப்போ இந்த நாட்டை வச்சு தான் நம்ம வந்து புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக கிரியேட் பண்ணி ஹார்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் நீங்கள் புல் பண்ணுறப்ப. இப்போ பாருங்கள், இப்போ நான் ரோப் ஹால்டர் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் லூப்பு. இந்த லூப்பு கீழே 2 ஃபிங்கர் வச்சுக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு இன்னொரு டைப் பண்ணிக்காங்க, இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ அன்டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து டைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். லூப்புக்கு மேலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி டைப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து டைப் பண்ணக்கூடாது. இது வந்து ராங்கான மெத்தடு. திரும்ப ஒரு டைம் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் 2 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ரோப் ஹால்டர் பற்றி இன்னுமே டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கல. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.